ஐயா எப்போ எந்த நேரத்தில் எந்த மூலிகையை கண்ணில் காட்டுவீங்கன்னே தெரியல. டக்குன்னு வந்துட்டே இருந்தோம், ரோட்டு ஓரத்தில் கீழே உட்காந்துட்டீங்க. இங்கே சூப்பராக ஒரு பூ இருக்குது, குட்டியாக இருக்குது. எனக்கு இது பூனைக்காளியோட பூ இந்த மாதிரி தான் மீசி மீசியாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. இலையை பார்த்தா துளசி இலை மாதிரி இருக்குது. இது என்ன மூலிகைங்கய்யா? ஐயா இது வந்து சீரக துளசி. சீரக துளசி. ஆமா ஐயா, கிட்னி ஃபெயிலருக்கு அற்புதமான ஒரு மூலிகை ஐயா இது. இதை சூரணம் பண்ணி கசாயம் வச்சு குடிச்சாலே கிட்னி ஃபெயிலர் சரியாகும். சூரணம்னா சமூலமாங்க? சமூலம் இலை மட்டும். இலைய மட்டும். இது வந்து பெரிய பெரிய செடியா வளரும். நீங்க இப்பதான் முளைச்சின்னு வருதுங்க. இது ரொம்ப சின்ன செடியா சின்ன செடி இப்பதான் முளையுதுங்க. பூனுடைய அமைப்பு மட்டும் பாருங்க, பூனைக்காளி மாதிரியே தான் இருக்குது. ஆமா, பூனுடைய அமைப்பு இப்படிதான் வரும். வாசனை வந்து நம்ம துளசினுடைய வாசனை வரும். சாப்பிடலாங்களா இதை? இது சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது. சூரணம் பண்ணி முறையா ஒரு மருந்தா மாற்றி தான் பயன்படுத்தணும். மருந்தா எடுக்கிற போது அதை எடுத்துக்கணும், பச்சை அப்படியே சாப்பிடக்கூடாது. துளசியினுடைய வாசனை. ஆமா, துளசி பச்சளை வாசனை தான் வருது. ரொம்ப அற்புதமான தகவலுங்கய்யா, ரொம்ப காண கிடைக்காதது. வேற எங்கேயுமே இது இல்லை. ரொம்ப தேடி பார்த்துட்டேன், கொத்தா எங்கேயாவது இருக்குதா, பெருசா இருக்கான்னு. ரொம்ப அபூர்வமா தான் வளர்ந்துருக்குது. காயும் இருக்குது, துளசியில இருக்க மாதிரியே தான் காயும் இருக்குது இல்லையா? இந்த விதையும் கூட அதுக்குள்ள இருக்குது. அதில் தான் விதையே வரும். மக்களே, இது பேரு சீரக துளசி சொல்லக்கூடிய சிறு பூனை மீசை செடி, சரிங்களா? இது வந்து கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்தா பயன்படுத்துவாங்க இந்த தலைகளை அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி அபூர்வமான மூலிகைகளை கண்டெடுத்து நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வரோம். உங்களோட ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.